Good morning, dear students. I think we are learning Unit 2, Lesson 6, Money Market. And in the previous class, we discussed about difference between money market and capital market, and also the money market instruments, that is treasury bills and certificate of deposit we discussed. And in today's class, we are going to learn about commercial bills. Yes, commercial bills also the same. All are said to be the money market instruments. That is, these instruments are 1 year instrument, very short period instruments. So a commercial bill is said to be a bill of exchange. Okay, bill of exchange. ஒரு பில்லு ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பில். ஸோ இட் இஸ் இஷ்யூடு பை அ கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். இது இஷ்யூ பண்ணுறது யார்? ஆர்கனைசேஷன். தட் இஸ் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்னா பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். எதுக்காக? டு ரேஸ் மணி ஃபார் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ். மணி ரேஸ் பண்ணுறதுக்காக தான், ஆனால் அதோட பீரியட் எப்படி இருக்குது? வெரி ஷார்ட் டேர்ம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் கமர்ஷியல் பில்ஸ். இட் இஸ் செட் டு பி அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இஷ்யூ பண்ணுறது கமர்ஷியல், தட் இஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். எதுக்காகனா டு ரேஸ் மணி, ஆனால் அதோட பீரியட் வெரி ஷார்ட் டேர்ம். தட் இஸ் கமர்ஷியல் பில்ஸ். த கமர்ஷியல் பில் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இட் இஸ் ட்ரான் பை எ செல்லர் ஆஃப் குட்ஸ். யார் குட்ஸை சேல் பண்ணுறாங்களோ அந்த செல்லர் தான் இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. யார் மேலே பண்ணுறாங்க? ஆன் அ பையர் ஆஃப் குட்ஸ். இப்போ நான் குட்ஸ் சேல் பண்ணுறேன்னா நான் தான் அந்த கமர்ஷியல் பில்லை ரெடி பண்ணணும். யாரோட நேமில் ரெடி பண்ணணும்? யார் குட்ஸ் வாங்குறாங்களோ பையர், அவங்களோட நேமில் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் இட் பொசஸஸ் த அட்வான்டேஜ் லைக், இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, செல்ஃப் லிக்யூடேட்டிங் இன் நேச்சர். செல்ஃப் லிக்யூடேட்டிங்னா எப்போனாலும் லிக்யூடிட்டின்றதே ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அந்த பில்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் கேஷ் ரிசீவ் பண்ணிக்கலாம். தென் ரீகோஸ் டு டூ பார்ட்டிஸ். ரெண்டு பார்ட்டிஸ்க்குமே இட் இஸ் யூஸ்ஃபுல். ரெண்டு பேருக்கு நடுவில் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நோயிங் த எக்ஸாக்ட் டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். எந்த டேட்டில் அது நான் பில்லை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் அமௌண்ட்டை வாங்கிக்கணும். தட் ஆல்சோ. தென் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ். டிரான்ஸ்பரன்சின்றது நமக்கு தெரியும், எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், எதுவுமே ஹிடன் கிடையாது. டேட், அமௌண்ட், யார் பையர், யார் செல்லர், என்றைக்கு அதோட டேட் முடியுது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, எல்லாமே அதில் டிரான்ஸ்பரண்ட்டாக பிரிண்ட் ஆகிருக்க போகுது. ஸோ தட் இஸ் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். அண்ட் திஸ் கமர்ஷியல் பில் ஆல்சோ 3 types of bills are there. That is 30 days bill, and then 60 days bill, and also 90 days bills. 3 types of commercial bills are also there. Yes, and there are some features of commercial bills. That is, first one is drawer. Drawerனா யார்? அந்த பில்லை ட்ரா பண்ணுறவங்க. இங்கே ட்ரான்றது அந்த பில்லை எழுதுறவங்க. செல்லர் தான் இங்கே யாராக இருப்பா? ட்ராயர். செகண்ட் பர்சன் அக்செப்டர். அப்போ அக்செப்டர்ன்றது யாராக இருக்கும்? யார் அந்த பில்லை வாங்கிக்க போகிறாங்களோ பையர், அவங்க தான் யார்? அக்செப்டர். பேயின்றது யார்? எந்த பேங்க் நேம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யார் மூலமாக பே பண்ண போகிறோம், அவங்க தான் யார்? பேயி. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்டர். டிஸ்கவுண்டரும் இப்போ யாராக இருப்பாங்க? பேங்க் தான் அந்த டிஸ்கவுண்ட்டும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்டோசர். என்டோசர்னால் மேல் எழுதுபவர். என்டோசர்னால் அது பேக் சைட் ஆஃப் த கமர்ஷியல் பில் யார் சைன் பண்ணி தராங்களோ அவங்க தான் என்டோசர். இப்போ என்னால் போக முடியல அப்படின்னா நான் பின்னாடி சைன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நான் என்டோசர். நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்னால் என்னென்னு தெரியும், நம்ம டெஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் மதிப்பீடு பண்ணுறது, அதோட வேல்யூவை அசஸ் பண்ணுறது. தென் மெச்சூரிட்டி பீரியட். எப்போது அதோட மெச்சூரிட்டி பீரியட் ஓவர் ஆகுது. தென் லாஸ்ட் ஃபீச்சர் இஸ் கிரெடிட் ரேட்டிங். கிரெடிட்னா கடன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரேட்டிங்கிறது அதோட மதிப்பீடு. ஸோ கடன் தர மதிப்பீடு, அதுதான் என்னது? கிரெடிட் ரேட்டிங். ஸோ ஆல் தீஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ். In that the first one is demand and usance bills. ஹெட்டிங்லேயே தெரிஞ்சிடும். டிமாண்ட் பில்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை டிமாண்ட் பண்ணும்போது அந்த பில்லை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுதான் டிமாண்ட் பில்ஸ். ஸோ டிமாண்ட் பில் இஸ் ஒன் வேர் இன் நோ ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃப் பேமெண்ட் இஸ் மென்ஷன். அதில் டைம் மென்ஷன் ஆகிருக்காது. ஸோ தீஸ் பில்ஸ் ஆர் பேயபிள் இமீடியட்லி வென் தே ஆர் ப்ரெசென்டட் டு த ட்ராயி. எப்போ உடனே கேட்குறாங்களோ ப்ரெசென்ட் பண்ண சொல்லி அப்போ ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா அதில் டைம் மென்ஷன் ஆகலை. நான் இன்றைக்கி அதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கேஷை நான் ரிசீவ் பண்ணிக்கலாம். டேட்டே மென்ஷன் பண்ணாமல் கொடுக்குற ஒரு பில் தான் டிமாண்ட் பில். அதாவது இன்றைக்கி எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நான் அந்த பில்லை வாங்கிட்டு அதுக்கான அமௌண்ட்டை உடனே செட்டில் பண்ணிடலாம். யூசன்ஸ் பில்ஸ் ஆர் த பில்ஸ் பேயபிள் பை த ட்ராயி அட் அ ஸ்பெசிஃபைட் பீரியட். யூசன்ஸ் பில்ஸ்ன்றது அதுக்கான டைமை அதில் மென்ஷன் பண்ணியிருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பில் இஸ் க்ளீன் பில்ஸ். க்ளீன் பில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ். க்ளீன் பில்ஸ்னால் என்ன? க்ளீனாக இருக்குது. ஸோ second paragraph it is given. Clean bills are drawn without accompanying any document. எந்த டாக்குமெண்ட்டும் கூட அட்டாச் பண்ணாமல் அந்த கமர்ஷியல் பில்லை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து க்ளீன் பில்ஸ். அப்போ டாக்குமெண்ட்ரி பில்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு 3 lines.
Bills that are accompanied by documents of title to goods are called documentary bills. ஸோ இந்த கமர்ஷியல் பில்ஸோட வேறு ஏதாவது பில்ஸ் நம்ம அதோட சேர்ந்து அட்டாச் பண்ணியிருந்தோம், அந்த பில்ஸில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும், டைட்டில் ஆஃப் த குட்ஸ், என்னென்ன குட்ஸ் இருக்குன்ற டைட்டில், குட்ஸோட நேமெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பில்லை இந்த கமர்ஷியல் பில்லோட நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்தோன்னா தட் இஸ் நோன் அஸ் டாக்குமெண்ட்ரி பில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ். Bills that are drawn and payable in India on a person who is resident in India are called inland bills. அப்போ இன்லேண்ட் பில்ஸ்னால் என்னது, நம்ம கண்ட்ரியில் இருக்கிறது, பேயபிள் இன் இந்தியா, நம்ம கண்ட்ரியில் பேயபிள் ஆகணும், அந்த பர்சனும் எங்கே இருக்கணும், ரெசிடெண்ட் இன் இந்தியா, அவரும் எங்கே சார்ந்தவராக இருக்கணும், இந்தியா சார்ந்தவராக இருக்கணும், இந்தியாவில் தான் அவர் வசிக்கணும், அதுதான் ரெசிடெண்ட் இன் இந்தியா, தட் இஸ் கால்ட் இன்லேண்ட் பில்ஸ். அப்போ ஃபாரின் பில்ஸ் என்ன இருக்கும், அவுட் சைட் இந்தியா. So that bills are drawn outside India and are payable either in India or outside India are called foreign bills. So foreign bills இந்தியாவிலும் பே பண்ணலாம், இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் பே பண்ணலாம். That bill is known as foreign bills. The next type of bill is indigenous bills. Mostly these indigenous bills are used by indigenous bankers. மார்வாடி சொல்கிறோம்ல அவங்க. So the drawing and acceptance of these indigenous bills are governed by native custom or usage of trade. Mostly மார்வாடிஸ் யூஸ் பண்ணுற பில் தான் ட்ரேடிங் பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் ஒன் அக்கமடேஷன் அண்ட் சப்ளை பில். தீஸ் பில்ஸ் ஆர் தோஸ் விச் டு நாட் அரைஸ் அவுட் ஆஃப் எ ஜென்யூன் ட்ரேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நடக்காமல் இருந்தால் அதுக்காக ரெடி பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் அக்கமடேஷன் அண்ட் சப்ளை பில்ஸ். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் ஆர் கில்ட்-எட்ஜ்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். தட் இஸ் ஒன்லி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் டீல்டு. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மட்டுமே டீல் ஆகிற ஒரு மார்க்கெட் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஆர் கில்ட்-எட்ஜ்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். கில்ட்-எட்ஜ்டுன்றது தங்கமுனை பத்திரம் சொல்கிறாங்கல்ல, அதுதான். ஸோ எ மார்க்கெட் வேர் பை த கவர்மெண்ட் ஆர் கில்ட்-எட்ஜ்ட் செக்யூரிட்டிஸ் கேன் பி பாட் அண்ட் சோல்ட் இஸ் கால்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ் எங்கே பர்ச்சேஸ் அண்ட் சேல் ப்ராசஸ் நடக்குதோ அதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அண்ட் தீஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரீஃபண்டிங் த மெச்சூரிட்டி செக்யூரிட்டிஸ். அதாவது எந்த பாண்டோட டேட்டெல்லாம் மெச்சூர் ஆகுதோ அவங்களெல்லாம் அந்த பாண்ட்ஸ் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் அட்வான்ஸிங் ரீஃபண்டிங் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஆல்சோ தே கிவ் அட்வான்ஸ் டு தட் ரீஃபண்ட் செக்யூரிட்டிஸ். ஏதாவது மெச்சூர்ட் ஆக போகுது இல்லை மெச்சூர்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு அட்வான்ஸாகவே அந்த மெச்சூரிட்டி, அந்த பில்லோட மெச்சூரிட்டி டேட்டே இன்னும் வரலை அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக மணி பே பண்ணி அந்த பில்லை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஆல்சோ விச் ஹேவ் நாட் எட் மெச்சூர்ட் அண்ட் ஃபார் கேஷ் ஃபினான்சிங். அதாவது அதோட டேட்டும் இன்னும் ரீச் ஆகலை, ஆனால் அது மூலமாக என்ன ரேஸ் பண்ணணும், கேஷ் ரேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இருக்கிற ஒரு செக்யூரிட்டிஸ் தான் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். நவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏஜென்சிஸ். யாரெல்லாம் ஏஜென்ட்டாக இருப்பா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூடு பை ஏஜென்சிஸ் சச் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம், இல்லை செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். இவங்க எல்லாமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ஏஜென்ட். த நெக்ஸ்ட் characteristics is RBI special note. That is, RBI takes a special and an active role in the purchase and sale of these securities as part of its monetary management exercise. So gilt-edged securities, அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறது யார்? ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் இவங்களுக்கான ஒரு ஆக்டிவ் மார்க்கெட். ஆர்பிஐ மூலமாக தான் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நடக்குது. ஸோ ஆர்பிஐ இஸ் ஹெல்பிங் இன் திஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். தேர்ட் ஒன் இஸ் நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். தட் இஸ் இதோட நேச்சர் என்ன, இந்த செக்யூரிட்டிஸோட நேச்சர் என்ன? செக்யூரிட்டிஸ் ஆஃபர் ஏ சேஃப் அவென்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ guaranteed payment of interest and repayment of principal by the government. ஸோ இதோட நேச்சர் என்ன? கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும், கேரண்டியாக கிடச்சிரும் இன்ட்ரெஸ்ட்டு. அது மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட்டும் அப்படியே ரீபே பண்ணிவிடுவாங்க. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் தீஸ் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் liquidity profile. The liquidity profile of the gilt-edged securities varies. liquidity profile என்னென்னு பார்த்தோம்? பணப்புழக்கம். அதோட பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? டிஃபரன்ஸ். ஓகே, ஒரு பாண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அக்கார்டிங்லி liquidity profile of securities issued by central government is high. யாரோட liquidity profile ரொம்ப ஹையாக இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ். இம்மிடியேட் பேமெண்ட், எல்லாமே இம்மிடியேட் பேமெண்ட். ரொம்ப ஹை லிக்விடிட்டின்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேக்ஸ் ரிபேட். டேக்ஸ் பண்ணும்போது கன்செஷன் கிடைக்கிது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. ஸோ a striking feature of these securities is that they offer wide range of tax incentives to the investors. So this has made these securities very popular for this benefit. ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு டேக்ஸ் கன்செஷன் கிடைக்கிது. ஸோ தட் இஸ் த ஹையஸ்ட் ரிபேட். நெக்ஸ்ட் மார்க்கெட், அதாவது எந்த பிளேஸில் இது ட்ரேட் ஆகுது. ஆஸ் ஈச் சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஹேஸ் டு பி நெகோஷியேட்டட் செப்பரேட்லி, ஒன்று தனித்தனியாக நடக்கிறதுனால த கில்ட் எட்ஜ் மார்க்கெட் இஸ் த ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். இந்த கில்ட் எட்ஜ் மார்க்கெட்டில் நடக்கலாம், இல்லைனா ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்லையும் நடக்கலாம். பட் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இன் இந்தியா ஹேஸ் 2 segments, ஒன்லி ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ மோஸ்ட்லி இந்த செக்யூரிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எந்த மார்க்கெட்டில் டீல் ஆகுது, ப்ரைமரி மார்க்கெட்டில் இல்லைனா செகண்டரி மார்க்கெட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்ம்ஸ். இதோட தன்மை எப்படி இருக்கும். The securities of central and state government takes a form in a inscribed stock or stock certificate, promissory note and bearer note. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்றது என்ன ஃபார்ம்லலாம் இருக்கும். ஒன்று ஸ்டாக் சர்டிஃபிகேட்டாக கூட இருக்கலாம், இல்லைனா ப்ராமிசரி நோட்டோட ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லைனா பேரர் பாண்ட். பேரர்ன்றது யார் அந்த பாண்டை வச்சுருக்காங்களோ அவங்க தான் பேரர். ஸோ பேரர் பாண்டாக கூட இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபார்ம்ஸ், அதோட தன்மை. நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டிசிபென்ட்ஸ். யாரெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அப்போது அதை ரீட் பண்ணாமலே சொல்லிடலாம் யாராக இருக்கும். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும். அவங்க தான் இதோடைய பார்ட்டிசிபென்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ட்ரேடிங். எங்கே ட்ரேட் ஆக போகுது. த செகண்டரி மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஸ் நேரோ, ஸ்மால் அண்ட் லெஸ் ஆக்டிவ். ஸோ பேங்க்ஸ் அண்ட் கார்பரேட் ஹோல்டர்ஸ் who purchase and sell government securities on the stock exchange participate in trading. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது நடக்குது. ப்ரைமரி மார்க்கெட்டாகவும் இருக்கலாம், இல்லை செகண்டரி மார்க்கெட்டாகவும் இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் யாருக்கெல்லாம் வேணும், ஒன்று பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லைனா கார்பரேட் ஹோல்டர்ஸ் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் பர்சன் கூட பை பண்ணலாம். எங்கே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், போத் ப்ரைமரி அண்ட் செகண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஷ்யூ மெக்கானிசம். யார் இதை இஷ்யூ பண்ணுறா, தட் இஸ் பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ். இது யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்குது, ஆர்பிஐ. இவங்க தான் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஷ்யூ ஓப்பனிங். எப்போ இந்த இஷ்யூ ஓப்பன் ஆகும். A notification for the issue of securities is made few days before the public subscription is open. பப்ளிக் எப்போ ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்களோ இந்த பில்ஸை, அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஃபார்ம்ஸ் ஓப்பனில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ரூமிங் கிராஜுவல். வாட் இஸ் க்ரூமிங் கிராஜுவல். க்ரூமிங் அப்படின்னா சீர்மைப்படுத்துதல். ஸோ த அக்விசிஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது செக்யூரிட்டிஸை வாங்குறது இல்லை கையகப்படுத்துதல் சொல்லலாம். எந்த செக்யூரிட்டிஸை, ஹூஸ் நியரிங் மெச்சூரிட்டி, எதுக்கெலாம் மெச்சூரிட்டி பீரியட் முடிய போதோ அந்த செக்யூரிட்டிஸை எதை மூலமாக, த்ரூ த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பை த ஆர்பிஐ. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ண போகிறாங்க. யார் ஹெல்ப்போட, ஆர்பிஐ. எதுக்காக, இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் ரிடம்ஷன் அண்ட் திஸ் இஸ் நோன் அஸ் க்ரூமிங். என்ன பர்பஸ்க்காகனா அதோட மீட்பு, ரிடம்ஷனாக மீட்கிறது. ஸோ அதோட மீட்கிற தன்மையை ஈஸியாக செய்கிறதுக்காக, அந்த பர்பஸ்க்காக தான் இவங்க செக்யூரிட்டிஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கையகப்படுத்துகிறாங்க. அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் க்ரூமிங். அதாவது க்ரூமிங்ன்றது சீர்மைப்படுத்துதல், சீர்படுத்துதல். செக்யூரிட்டிஸை அவங்களோட வசத்துக்கு கையகப்படுத்துகிறாங்க. எந்த செக்யூரிட்டிஸை, எந்த செக்யூரிட்டிஸோட மெச்சூரிட்டி பீரியட் முடிய போதோ அந்த செக்யூரிட்டிஸை அவங்க பக்கம் வாங்கிக்கிறாங்க. ஸோ அது யார் பண்ணுறா, ஆர்பிஐ ஹெல்ப்போட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறாங்க. தட் இஸ் நோன் அஸ் க்ரூமிங் கிராஜுவல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்விட்சிங். ஸ்விட்சிங் மீன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இதுக்கு சேஞ்ச் ஆகிறது. ஸோ த பர்ச்சேஸ் ஆஃப் ஒன் செக்யூரிட்டி அகெயின்ஸ்ட் த சேல் ஆஃப் அனதர் செக்யூரிட்டி carried out by the RBI in the secondary market as part of its open market operation is described as switching. ஸோ ஒரு செக்யூரிட்டியை வாங்கிட்டு அதை சேல் பண்ணிவிட்டு இன்னொரு செக்யூரிட்டி வாங்கலாம், ஒன் அகெயின்ஸ்ட் அனதர். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்விட்சிங், மாற்றிக்கிறது. லாஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆக்ஷனிங். ஆக்ஷனிங் தெரியும், ஆக்ஷன்னா ஏலம் விடுறது. ஸோ இட் இஸ் அ மெத்தட் where merchants bid against one another and where the securities are sold to the highest bidder is called auctioning. பிட்னா ஒருத்தர் மாற்றி மாற்றி ஏலம் கேட்பாங்க. ஏலம் கேட்கும்போது யாரோட ஏலம் ஹையாக இருக்கோ அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டிஸை கொடுத்துட போகிறாங்க. தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஆக்ஷனிங். ஸோ தீஸ் ஆல் ஆர் த characteristics of government securities. So today's class you learnt about money market instrument, that is commercial bills, then types of commercial bills, and then government securities and characteristics of government securities. So today your homework is
complete the money market instruments. Thank you children.